ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டி கேர்ள். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஒயர் வச்சு நம்ம எப்படி ஒரு பிரேஸ்லெட், கலர்ஃபுல் பிரேஸ்லெட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ரவுண்ட் ஒயர் எடுத்துக்கோங்க. அண்ட் கலர் பீட்ஸ் கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் சேம் சைஸ் எடுக்கலாம், இல்லைனா டபுள் கலர் எடுக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா கலரே எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு பிரேஸ்லெட் பண்ணலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயரும் எடுத்துக்கோங்க. அதுக்கு எண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேட் நம்ம பீட்ஸ் போடும்போது கண்டு வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும். ஸோ இந்த வழியே தான் நம்ம பீட்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிளாக் எடுத்திருக்கேன். நான் என் கலர்ஸ் வச்சு சொல்கிறேன். பிளாக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா டார்க் ரெட். ஓகே, பார்க்க இப்படி இருக்குது, இட்ஸ் டார்க் ரெட். ஸோ அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. இந்த மாதிரி பாருங்கள், இது ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் அண்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன். ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ரீன். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளூ. ஸோ அந்த ரெண்டு ப்ளூக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் பிரேஸ்லெட், இந்த ஃபுல் ஒயர்லேயே நான் பீட்ஸ் போட போகிறேன். ரெட், ஆரஞ்ச், எல்லோ, பார்த்திங்கன்னா க்ரீன், ப்ளூ. இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ டார்க் ப்ளூ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதே ப்ரொப்போர்ஷனேட்டில் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், அதே ப்ரொப்போர்ஷனேட்டில் நான் ஆட் பண்ணி ஃபுல் பிரேஸ்லெட்டையும் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ பண்ணிட்டேன். இதை நான் அப்படி புஷ் பண்ணி எண்ட் அந்த பெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு பொசிஷனுக்கு நான் இதை கொண்டு வரணும். ஸோ அதை நான் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த பெண்ட் பண்ணியிருக்கனால பீட்ஸ் வெளியே போகாது. ஸோ இதுதான் எண்ட். இப்படியே நீங்கள் கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா நான் இப்போது 2-3 லேயர்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது, அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ப்ரொப்போர்ஷனேட்டாக ஆட் பண்ணால் நீங்கள் போடும்போது அந்த ப்ரொப்போர்ஷனேட் கரெக்டாக அந்த கலர் சைஸ் வரும். நம்ம கையில் போடும்போது அந்த கலர் கரெக்டாக ஒரு லேயராக இருக்கும். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். வேணால் டியூவல் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3 கலர்ஸ், எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த எண்டையும் நான் பெண்ட் பண்ணணும். அது அப்போ தான் இந்த பீட்ஸும் கரண்டு வராமல் இருக்கும். ஸோ இதையும் நம்ம பெண்ட் பண்ணணும். நான் பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பீட்ஸ் கரண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா உங்கள் கை பல சைஸில், என் கையெல்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பிரேஸ்லெட்டுக்கு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறேன். ஒரு சைடை நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்த சைடு இப்படி புஷ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நிறைய லேயர்ஸாக நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒயர் கொஞ்சம் கூட டைட்டன் ஆகும். ஸோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நீங்கள் ஃபுல்லாக போட்டால் கண்டிப்பாக போட முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், இந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் எது வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு விருப்பப்படி. நான் இப்போ 3 லேயர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. போடுறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த லேயராக கலர்ஸ் வந்திருக்கா. நான் போட்டதில் ஜஸ்ட்டு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த கலர் அப்படி தெரியலை.